பரோட்டாங்கிறாங்க. பரோட்டா சாப்பிட்டு அது கூட மசாலா, பழைய மசாலா நம்ம தெரியல. 5 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. இந்த 5 பேர் சாப்பிட்ட சாப்பாட்டு விலை 1000 ரூபா. எங்கிட்ட செலவு பண்ணது 10,000 ரூபா. என்னென்னமோ ஆன்லைன் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, அவன் மோட்டர் பைக்கில் கொடுத்துட்டு போயிடுறான். நல்லவன் தான், அது நல்ல தொழில் தான். ஆனால் அது நேற்று மிச்சமாகறதுல அதை போட்டுறோம். சமையல்காரன் கையை வாஷ் பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. நமக்கு பேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக கொடுத்துட்டு போகிறான் பாருங்க. அதே மாதிரி அந்த பீட்சான்னு ஒரு டப்பாவில் போட்டு கொடுக்குறான். அது நல்லா தான் இருக்கு பார்க்குறேன். அந்த பீட்சா மேலே எனக்கு ஒன்றும் வெறுப்பு இல்லை, கொக்கோ கோலா மேலும் வெறுப்பு இல்லை. அது நல்லா தான் இருக்கும். அமெரிக்காக்காரன் படம் போய் சேருது. கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், கொக்கோ எல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமெல்லாம் அங்கே போயிடும். ஏதோ கலராக ஃப்ளூயிட் நம்ம ஊர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறான். ஆனால் ஆரஞ்சு பழம் ஜூஸ் சாப்பிடு, இல்லைன்னா மோர் சாப்பிடு, இல்லைன்னா ரோஸ் மில்க் சாப்பிடு, இல்லை மசால் தோசை சாப்பிடு, நல்லா இருக்கும். பீட்சா விட நல்லாயிருக்கும் மசால் தோசை. நல்ல மசாலா, ஆனியன் ரோஸ்ட், பேப்பர் ரோஸ்ட். என்ன சார், நம்ம எதுக்கு இந்த வெஸ்டர்ன் ஃபுட்டு நம்ம காப்பி அடிக்கணும்னு தெரியல. வெஸ்டர்ன் டயட், வெஸ்டர்ன் ஃபுட்டு, வெஸ்டர்ன் மெத்தட், டைவர்ஸு கல்யாணம் எல்லாமே காப்பி அடிச்சாச்சு. அவன் நம்மளை காப்பி அடிக்கிறான், நாம் அவனை காப்பி அடி. பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் தான் உலகத்திலேயே. ஒரு 3 இட்லி, கொஞ்சம் நெய் ஊற்றி, கொஞ்சம் தேங்காய் சட்னி, கொஞ்சம் சாம்பார், அப்பா லேசாக தயிர் போட்டோம், சரியாக போய் பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். மத்தியானம் 1 மணி வரைக்கும் பசிக்காது. 7 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா 1-2 வரைக்கும் பசிக்காமல் நீங்கள் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றாதீங்க. வயிறு காலியானால் தான் நீங்கள் சாப்பிடணும். வயிறு காலியானு தெரியும், பசிக்குதுன்னு தெரியும், 2 மணிக்கு சாப்பிடுங்க, 1:30 மணிக்கு சாப்பிடுங்க. அதுவும் அளவாக சாப்பிடும். பாதி வயிறுக்கு சாப்பிடுங்க சார். என்ன வேணால் லஞ்ச் சாப்பிடுங்க. 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி சாப்பிடுங்க. இல்லை வெறும் சேலட் மட்டும் சாப்பிட்றீங்களா, வெஜிடபிள் சேலட்டு, கொஞ்சம் ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுங்க, போதும். நைட்டு வேணால் ஒரு பிடி சாப்பிடுங்க. பசிக்காமல் சாப்பிடாதீங்க, பாதி வயிறுக்கு சாப்பிடுங்க. வீட்டிலேருந்தே சாப்பாடு கொண்டு வாங்க. இது சலீஸ். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது சலீஸு, பக்கத்தில் இருக்க ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போகிறது சலீஸ். ஆனால் கடைசியில் வியாதிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும் சலீஸ். அவன் தான் ஆம்புலன்ஸே அனுப்புகிறாங்க. நேரத்துக்கு சாப்பிடப்பா, வியாதி வராதுன்னு அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஏர்லி மார்னிங் 1 o'clock to மார்னிங் 8 o'clock we are fasting. So you break the fast by taking some nutritious food. காலையில் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட்டா தான் காலையில் வேலை பண்ண முடியும். வெளிநாட்டு காஃபி இங்கே வருது, ஆனால் பயங்கரமான உள்ளே போச்சுன்னா பெப்டிக் அல்சர் வருங்கண்ணே, எரிச்சல் வருங்கண்ணே. காஃபி ஆரம்பிக்கும் பாகம் ஒரு கிக் வரும் காஃபி சாப்பிட்டா. காஃபி, டீ இதெல்லாம் நிக்கோட்டின் தானே. லைட்டாக சாப்பிடுங்க, தப்பில்லை. பிளாக் டீ சாப்பிடுங்க, பிளாக் காஃபி சாப்பிடுங்க, 1/2 டம்ளர் சாப்பிடுங்க. பெரிய மக்கை வச்சு சாப்பிடாங்க, சும்மா 1/2 டம்ளர். மத்தியானம் பசித்த பின்னால் சாப்பிடுங்க. மத்தியானம் நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீங்க. 1 மணிக்கு 2 மணிக்கு லஞ்ச், 2 மணிக்கு லஞ்சு. அது ஜீரணமாகிறது 6 மணி நேரம் ஆகும். அப்போ நைட்டு 8 மணிக்கு பசிக்கணும். 8 மணிக்கு பண்ணுற சாப்பாடை நீங்கள் 2 மணிக்கே சாப்பிட்றீங்க. இல்லை சார், நைட்டு பூரா நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ரைட்டு, 8 மணிக்கு நீங்கள் 7 மணிக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா கையில் கொஞ்சம் டிஃபன் கேரியர் கொண்டு போங்க, சின்ன டிஃபன் கேரியர். 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு, ஒரு ஆம்லெட், இல்லை நிறைய தயிர் சாதம், பருப்பு சாதம், கொஞ்சம் ஊறுகாய் வச்சுக்கோங்க, சரியா போச்சு. போய் பிரியாணி சாப்பிடணுன்ட்டு என்ன இருக்குது? பிரியாணியில் என்ன இருக்குது? ஃப்ளஷ் இருக்குது. இந்த ஃப்ளஷ் என்ன இருக்குது? இறந்து போகிற உடல், கொல்லப்பட்ட உடல், கோழி, மட்டன். அது உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக என்னென்னமோ மசாலா ஐட்டம் போடுவோம். மசாலா ஐட்டம் இஸ் இன்ஜூரியஸ் டு ஸ்டமக். மசாலா சாப்பிட 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 வயிற்றில் புண்ணு வருங்க, பெப்டிக் அல்சர் வரும். அது எண்ணெய் எங்கே போகும்? நேராக ஹார்ட்டுக்கு போகும். ஹார்ட்டுக்கு போய் பிளாக் பண்ணும், பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டிய ஸ்டேஜுக்கு வரும். ஸோ நைட்டில் மட்டன் பிரியாணி 1 கிலோ சாப்பிடுதுன்னா இது உங்கள் சாமர்த்தியம். ஏன்னா அதை நம்பித்தானே இப்போது எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு. தப்பு பண்ணுவாங்க இளைஞர்கள். என்ன சார், மது பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டுக்கு மேலே ஒரு பெக் 2 பெக் அடிப்பாங்க. ஒரு 3 பெக் அடிச்சுட்டு அப்புறம் இன்னும் பசிக்கும். நான் சாப்பிட்டோன்னா காரு ஸ்பீடாக போகும். அது பெரிய லெக்ஸஸ் காருன்னு வச்சுக்கோங்க, ரூன்னு போகும், பிளாட்ஃபார்ம்ஸ் மேலே ஏறும். அங்கே தூங்கிட்டு இருக்க 4 பேர் 8 பேர் சாவாங்க. மேலே கேஸ் போடுவான். வெள்ளை பாய்சன் சொன்னார், வெள்ளையாக இருக்கிறது. மைதா மாவு வெள்ளை, மாட்டுப்பால் எருமைப்பாலும் வெள்ளை தான், மாத்திரை ஆஸ்பிரனும் வெள்ளை தான். வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் உடம்பு ஒத்துக்காதுன்னு சொல்கிறார் அவர் சொல்கிற உண்மை இருக்குது. சர்க்கரை வெள்ளை, உப்பு வெள்ளை, மைதா மாவு வெள்ளை, இதெல்லாமே கொஞ்சமாக சாப்பிட்டா தப்பில்லை. மைதா மாவுன்னா அதில் பண்ணுற சப்பாத்தியும் கோதுமை மாவு பண்ணுற சப்பாத்தியும் வித்தியாசம். மைதா மாவுங்கிறது இந்த குடலில் இருக்க சின்ன சின்ன துவாரத்தெல்லாம் அடைச்சிடும். அப்போ உள்ள புரத சத்து உள்ளே போக. சர்க்கரை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை வியாதி வரப்போகுது. உப்பு அதிகமாக சாப்பிட்டா
ஹை பிளட் ப்ரெஷர் வரப்போகுது. மாத்திரை வெள்ளையாக இருக்க மாத்திரை சாப்பிட்டு தலை வலிக்க மாத்திரை, அங்கே வலிக்குது மாத்திரை, இங்கே மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அது குடலில் புண்ணாக போகுது, இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது. பால் அப்படிங்கிறது அளவாக சாப்பிட்லாம். பாலுங்கிறது இந்த மாட்டு கண்ணுக்குட்டிக்காக உருவாக்கப்பட்ட பால். அது நம்ம அம்மா தாய்ப்பால் தான் நம்மளுக்கு நல்லது. அப்போ ஏன் நம்ம பால் சாப்பிட்றோம்னா பழகி போச்சு. முன்னெல்லாம் அதிகமாக பால் சாப்பிட மாட்டாங்க. ஜூஸ் சாப்பிடலாம். கரும்பு ஜூஸ் சாப்பிடுங்க, தப்பு என்ன இருக்குது? மாதுளம்பழம் ஜூஸ் ஃபஸ்ட் கிளாஸ். ஆப்பிள் பழம் ஜூஸ், ஆப்பிள் டே கீப்ஸ் அ டாக்டர் அவே. இல்லை பால் சாப்பிடலாமா கூடாது? ஏன்னா இப்போ சைவத்தை